ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனோட லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட அக்கா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அவளுக்கு நாங்கள் விருந்து செஞ்ச அன்னைக்கு எடுத்த ஃபங்க்ஷன் வீடியோ தான் இது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளாக நிறைய பேரை கூப்பிடாமல் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் ஒரு 25 மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டு நாங்கள் விருந்து வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாமே கடையிலேயே ஆர்டர் பண்ணிட்டோம். கேசரி மட்டும் அம்மா செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, பூரி, பொங்கல், வடை, சாம்பார், சட்னி இதெல்லாம் வந்து கடையில் வாங்கியாச்சு. கேசரி மட்டும் நாங்கள் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் அன்றைக்கி சாப்பிட்டாச்சு. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே எங்கள் பசங்களோட விளையாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 11 o'clock போல் டீ குடிச்சிட்டு பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டது. அவளுக்கு வந்து ஒப்புட்டு வேணும்னு சொல்லியிருந்தா. ஒப்புட்டு செய்யறதுக்காக அம்மா, சித்தி எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். ஒப்புட்டு செய்யறதுக்கு 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்காங்க. அது கூட வந்து கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க வேணும்னா எல்லோ கலருக்கு வேணும் அப்படின்றதுனால மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சால்ட் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு நல்லா சாஃப்டா எடுத்துக்கிட்டாங்க. அம்மா வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாரும் பக்கத்துல உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க தான் என்னோட ஓன் சிஸ்டர். அவங்க பொண்ணுக்கு தான் ஃபங்க்ஷன். அம்மா மாவை பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் வந்து என்னென்ன கதை பேசணுமோ எல்லாத்தையும் பேசி ஜாலியாக டைம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டாங்க. இது நல்லா கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சுட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இது இன்னைக்கு வந்து 2 டைப்ல செய்ய போறாங்க. ஒன்று வந்து பருப்பு வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்ய போறாங்க, பருப்பு போலி. இன்னொன்று வந்து தேங்காய் வச்சு செய்ய போறாங்க. ரெண்டுமே நல்லா இருக்கும். சில பேர் ஊர்ல இதை போலின்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல இதை ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு சித்தி பார்த்தீங்கன்னா அது ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்காக வெல்லத்தை வந்து உருவிட்டு இருக்காங்க. ஸோ சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பாத்திரத்தில் வேக வச்சாச்சு. குக்கரில் வேக வச்சா ரொம்ப குழஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பாட்டில் வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்ச கடலைப்பருப்பை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணும்னு கிடையாது, ஓரளவுக்கு குறக்கறன்னு இருந்தாலே போதும். ஸோ பேட்சாக போட்டு இந்த கடலைப்பருப்பையும் நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ துருவன வெல்லத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா பொடியாக நல்லா ஃபோர்ஸாகவே நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அந்த கடலைப்பருப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கடலைப்பருப்பு நம்ம அரைச்சி வச்ச வெல்லம் ரெண்டுமே அரைச்சது தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன லட்டு சைஸ்க்கு நல்லா பால்ஸாக பிடிச்சிக்கணும். ஒரு சித்தி அம்மா வந்து உருண்டையை நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க மைதா மாவில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சித்தி வந்து அது எல்லாத்தையும் ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி தட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட மாமா, ஒய்ஃப், இவங்க தான் என்னோட அக்கா. அவங்க வந்து தோசைகளில் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஒர்க்கை ஷேர் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டே அன்றைக்கி டைம் இப்படி தான் போச்சு. இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது பருப்பு போலி. இதை வந்து ஸ்டஃபிங் நம்ம வைக்கும் போது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பால் இருந்தால் போதும். பெருசாக வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இப்போ மைதா மாவு ஸ்டஃபிங்கை நல்லா இந்த மாதிரி 2 கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம நல்லா வாழை இலையில எண்ணெய் தடவி வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக இது உள்ள ஸ்டஃபிங் அந்த பருப்பு உருண்டையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே தோசைக்கல்ல 2 பக்கமும் போட்டு எடுக்க வேண்டியது தான்.
இப்போ பருப்பு போலி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைடு. இன்னொரு பக்கம் வந்து தேங்காய் போலி செய்யறதுக்காக தேங்காவும் துருவியாச்சு. இப்போ அந்த துருவன தேங்காவை வானல்ல கொஞ்சமா நெய் ஊத்திட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும்னு சொல்லி அம்மா வறுத்துட்டு இருக்காங்க. இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1 கிலோ கடலைப்பருப்புக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்திருந்தாங்க. இப்போ தேங்காய் கூடையும் வந்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய் கூட நம்ம வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இதையும் போட்டு எடுத்துக்கிட்டா எல்லா போலியுமே செஞ்சது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இவ்வளோ போலி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி சும்மா காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ போலியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லஞ்ச் வர டைமுக்குள்ளே திரும்ப பசங்க கூட விளையாடலான்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ கடையிலேருந்து லஞ்சும் வந்துருச்சு. அன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் தான். சாதம், சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, 2 பொரியல், கூட்டு, அப்பளம், வடை, பாயாசம் இதுதான். ஸோ சாப்பிட்டு முடிச்ச கையோட பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை எல்லாரும் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டே செஞ்சால் ரொம்ப ஹாப்பியாகவும் வேலை செஞ்சதே தெரியாது, ரொம்ப ஜாலியாகவும் போகும். அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.